நெக்ஸ்ட்டுப்பா இந்த 5 சம் முடிச்சிருச்சு. இப்போ நான் அடுத்து உங்களுக்கு ஃபார்முலா சொல்கிறேன். ஃபார்முலா வந்து தரவாக இருந்தீங்கன்னா தான் அடுத்து வரக்கூடிய ஒரு 10 சம் உங்களுக்கு போட முடியும். இது வந்து 5 மார்க்குன்னு சொல்லிட்டேன். ஃபார்முலா சொல்லும்போது எப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்க சொல்லிடுறேன். சரியாம்மா உங்களுக்கு? அதாவது ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஈக்குவேஷன் ஆஃப் பிளேன் கண்டுபிடிக்கணும். உன்னுடைய கொஷனில் கேட்டுருவாங்க ஈக்குவேஷன் ஆஃப் பிளேன் கண்டுபிடிக்கணும். அப்போ என்னென்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா 1 பாயிண்ட் என்ன இருக்கு உனக்கு 1 பாயிண்ட் parallel to two parallel non parallel lines அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. 2 non parallel planes அப்படிங்கிறத லைன் எடுத்துக்கணும். புரியணுங்கிறதுக்காக நான் சொல்ல வரேன். சரியா? அதாவது 2 non parallel planes. சரியா? நான் parallel அப்படிங்கிறது நான் ஷார்ட்டாக உனக்கு என்ன புரியுற மாதிரி எடுக்கிறேன்னா இதுக்கு லைன்னு பேர் வச்சுக்கிறேன். அப்போ 1.2 லைன்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் பிளேன் வந்து கொஸ்டினாக இருக்கும். ஒரு பாயிண்ட்டும் 2 லைனும் கேட்டிருந்தாங்க அப்படின்னா கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடியது ஈக்குவேஷன் ஆஃப் பிளேன். இதோடைய ஃபார்முலா வெக்டர் ஈக்குவேஷன். மொத்தம் 3 இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு பார்த்துக்குவோம். வெக்டர் ஈக்குவேஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னா ஆர் வெக்டர் ஈக்குவல் டு ஏ வெக்டர் ப்ளஸ் எஸ்பி வெக்டர் ப்ளஸ் டிசி வெக்டர். ஒரு பாயிண்ட்டும் 2 லைனும் அவங்க கொடுத்துருந்தாங்க அப்படின்னா வெக்டர் ஈக்குவேஷன் வெக்டருக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடிய ஃபார்முலா என்ன அப்படின்னா ஆர் வெக்டர் ஈக்குவல் டு ஏ வெக்டர் ப்ளஸ் எஸ்பி வெக்டர் ப்ளஸ் டிசி வெக்டர். இந்த வெக்டர் ஈக்குவேஷனில் இந்த ஃபார்முலா வந்து என்னென்னா பெராமெட்ரிக் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். பெராமெட்ரிக் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரியாம்மா? அடுத்து இதுவே நான் பெராமெட்ரிக்காக இருந்தால், சரியாம்மா, நான் பெராமெட்ரிக் ஈக்குவேஷனாக இருந்து அப்படின்னா என்ன ஃபார்முலானா ஆர் வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் டாட் பி கிராஸ் சி வெக்டர் ஈக்குவல் டு 0. சரி, இப்போ உனக்கு எப்போ எனக்கு இது வந்து 1.2 லைனாக இருக்கும்போது வெக்டர் ஈக்குவேஷன் ஆர் வெக்டர் ஈக்குவல் டு ஏ வெக்டர் ப்ளஸ் எஸ்பி வெக்டர் ப்ளஸ் டிசி வெக்டர். இது வெக்டர் ஈக்குவேஷன் 2 பிரியும். ஒன்று வந்து நான் பெராமெட்ரிக் ஈக்குவேஷன், இன்னொன்று என்ன உங்களுக்கு பெராமெட்ரிக் நான் பெராமெட்ரிக். பெராமெட்ரிக் ஈக்குவேஷன் தான் ஆர் வெக்டர் ஈக்குவல் டு திருப்பி சொல்கிறது உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கணுங்கிறதுக்காக ஃபார்முலா தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு ஆன்சரே எழுத முடியும். ஆர் வெக்டர் ஈக்குவல் டு ஏ வெக்டர் ப்ளஸ் எஸ்பி வெக்டர் ப்ளஸ் டிசி வெக்டர். நான் பெராமெட்ரிக் ஈக்குவேஷனுங்கிறது வந்து ஆர் வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர். சரிம்மா? அடுத்தது கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது என்ன, எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? அவங்க கொஸ்டின் கேட்பாங்க ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் பிளேன் ஃபார் வெக்டர் ஈக்குவேஷன் அண்ட் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் கேட்டிருப்பாங்க. இப்போ ஃபார்முலா தெரிஞ்சதான் பண்ண முடியும். ஃபார்முலா என்ன அப்படின்னா x மைனஸ் x1 y மைனஸ் y1 z மைனஸ் z1 b1 b2 b3 and c1 c2 c3 is equal to 0. சரியா பண்ணுங்க? இது 1.2 லைனாக இருந்துச்சுன்னா இந்த தான் உங்களுக்கு ஃபார்முலா. சரியாம்மா? இப்போ அடுத்தது இந்த ஃபார்முலா எழுதி வச்சுக்கோங்க. அடுத்தது சப்போஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கிறது என்னன்னா 2 பாயிண்டாக இருந்தால் 2 பாயிண்ட் மொத்தம் 3 வரணும். சரியாம்மா? 2 பாயிண்ட் இந்த இடத்துல என்னவா இருக்கும் உனக்கு 1 parallel லைனாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ வெக்டர் ஈக்குவேஷன் என்னவா மாறுதுன்னு பார்த்துக்கலாம். சரியாம்மா? உங்களுக்கு வெக்டர் ஈக்குவேஷனுங்கிறது சேஞ்ச் ஆகும். சரியாம்மா? வெக்டர் ஈக்குவேஷன் என்ன வரும் உனக்கு அப்படின்னா 1 மைனஸ் எஸ் இன்ட்டு ஏ வெக்டர் ப்ளஸ் எஸ்பி வெக்டர் ப்ளஸ் டிசி வெக்டர். சரியா உங்களுக்கு? அதாவது எப்போ உனக்கு இது 2.1 லைனாக இருக்கும்போது வெக்டர் ஈக்குவேஷன் பெராமெட்ரிக்கில் வந்து என்ன வரும் உனக்கு ஆர் வெக்டர் பெராமெட்ரிக் ஈக்குவேஷனாக இருக்கும்போது பெராமெட்ரிக் இது எழுதுனதே தான் அப்படியே ஃபார்முலா கொண்டு வர பெராமெட்ரிக் ஈக்குவேஷனில் ஆர் வெக்டர் ஈக்குவல் டு 1 மைனஸ் என்ன இருக்கும் 1 மைனஸ் எஸ் இன்ட்டு ஏ வெக்டர் ப்ளஸ் எஸ்பி வெக்டர் ப்ளஸ் டிசி வெக்டர். சரி, இதே நான் பெராமெட்ரிக் ஈக்குவேஷனாக இருந்தால் ஃபார்முலா என்ன அப்படின்னா ஆர் வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் கிராஸ் சி வெக்டர் ஈக்குவல் டு 0. சரியா உனக்கு? இது நான் பெராமெட்ரிக் வெக்டருடைய எப்போ உனக்கு 2.1 லைனாக இருக்கும்போது இதுதான் உங்களுக்கு ஃபார்முலா. சரியா உங்களுக்கு? திருப்பி ஒரு தடவை ஃபார்முலா சொல்லிடுறேன். வெக்டர் ஈக்குவேஷனில் பெராமெட்ரிக்காக இருக்கும்போது ஃபார்முலா என்ன வரும் உங்களுக்கு ஆர் வெக்டர் ஈக்குவல் டு 1 மைனஸ் எஸ் இன்ட்டு ஏ வெக்டர் ப்ளஸ் எஸ்பி வெக்டர் ப்ளஸ் டிசி வெக்டர். நான் பெராமெட்ரிக்காக இருக்கும்போது என்ன ஃபார்முலா உனக்கு வரும் ஆர் வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் டாட் பி மைனஸ் ஏ இன்ட்டு சி வெக்டர் ஈக்குவல் டு 0ன்னு வரும்.
அப்போ கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் என்ன சேஞ்ச் ஆகும் அப்படின்னா x மைனஸ் x1 y மைனஸ் y1 z மைனஸ் z1 இந்த இடத்துல மறுபடியும் சேஞ்ச் ஆகும். இப்போ 2.1ல எனக்கு x2 மைனஸ் x1 y2 மைனஸ் y1 z2 மைனஸ் z1 அடுத்து என்னமா இருக்கு c1 c2 c3 இது கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் எப்போ 2.1 லைனாக இருக்கும்போது. சரியா உங்களுக்கு? அப்போ இந்த ஃபார்முலா மறுபடியும் நீங்கள் நோட் எழுதி வச்சுக்கோங்க. சரிப்பா? அடுத்தது சப்போஸ் உனக்கு கொடுத்துருக்க கிவன் என்ன கொடுத்துருக்காங்க அதே ஈக்குவேஷன் ஆஃப் பிளேன் தான் கண்டுபிடிக்கணும். ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடியது 3 பாயிண்ட்ஸ் கிவன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதுக்கு வெக்டர் ஈக்குவேஷனில் பேராமெட்ரிக் ஈக்குவேஷன் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னா ஆர் வெக்டர் ஈக்குவல் டு 1 மைனஸ் எஸ் மைனஸ் டி இன்ட்டு ஏ வெக்டர் ப்ளஸ் எஸ்பி வெக்டர் ப்ளஸ் டிசி வெக்டர். சரியா உங்களுக்கு? அதாவது என்ன வரும் உங்களுக்கு r vector equal to 1 triple உடைய 3 terms 1 minus s minus t into a vector plus sb vector plus tc vector. இதே நான் பாராமெட்ரிக் வெக்டராக இருந்தால் ஸ்டார்டிங் அதே தான் உங்களுக்கு r vector minus a vector dot என்ன உங்களுக்கு b minus a vector இந்த இடத்துல நம்ம cross c vector minus a vector equal to 0. சரியா உங்களுக்கு? இது நான் பாராமெட்ரிக் வெக்டருடைய எப்போ 3 பாயிண்டாக இருக்கும்போது ஃபார்முலா. சரியா? அடுத்து கார்ட்டீசியன் ஈக்குவேஷனுக்கு என்ன அப்படின்னா எது மட்டும் சேஞ்ச் ஆகும் x மைனஸ் x1 y மைனஸ் y1 z மைனஸ் z1 x2 மைனஸ் x1 y2 மைனஸ் y1 z2 மைனஸ் z1. இங்கே என்ன வரும் உனக்கு x3 மைனஸ் x1 y3 மைனஸ் y1 z3 மைனஸ் z1 ஈக்குவல் டு 0. இது எது உனக்கு 3 பாயிண்ட் கிவன் கொடுத்து வெக்டர் அண்ட் கார்ட்டீசியன் ஈக்குவேஷனில் கார்ட்டீசியன் ஈக்குவேஷனுடைய ஃபார்முலா. இந்த எப்பவுமே இந்த வீடியோ போட்டோன்னே என்ன பண்ணுறீங்க நீங்கள் இந்த 3 ஃபார்முலாவும் எப்போ 2.1 லைன் தென் என்ன 1.2 லைன் 3 பாயிண்ட் இந்த ஃபார்முலாவை நீ எனக்கு எழுதி கட்டாயம் சென்ட் பண்ணணும். சரியா? ஹோம்ஒர்க் இதை மறந்துடாத. இது திருப்பி ஞாபகமாக மைண்டில் ஸ்டோரேஜ் பண்ணிக்கோங்க. சரியாம்மா? இப்போ நம்ம அடுத்து இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் நமக்கு சம் போகலாம். சரியாப்பா? இப்போ பாருங்கப்பா புக் எடுத்துக்கோங்க. எக்ஸசைஸ் 6.7ல் ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். அந்த ஃபார்முலா படித்தா மட்டும்தான் உங்களுக்கு இந்த சம் அட்டென்ட் பண்ண முடியும். கொஷினை பாரு. Find the non-parametric form of vector equation. Vector equation non-parametric கேட்டுக்கிறாங்க. And Cartesian equation of the plane passing through point. ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் 2 ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துருக்காங்களா அந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதுக்கு பேர் என்ன சொல்லணும் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க x minus 1/2 y plus 1/3 equal to z minus 3/1. ரெண்டாவது என்ன கொடுத்துருக்கோம் உனக்கு x plus 3/2 equal to y minus 3/-5 equal to z plus 1/-3. சரியா? உங்களுக்கு கொடுத்துருக்க கொஸ்டின் நான் பேராமெட்ரிக் ஈக்குவேஷனில் வெக்டரில் இருக்கக்கூடிய நான் பேராமெட்ரிக் ஈக்குவேஷனும் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் இது ரெண்டுக்குரிய ஆன்சர் நீ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரியா உங்களுக்கு? சரி ஃபஸ்ட்டு நம்ம ரீகால் பண்ணிக்கலாம். அப்போ கொடுத்துருக்கிறது 1.2 லைன். இப்போ லைன் நான் எப்படி எடுக்கிறது இன்வெஸ்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கொடுத்துருக்கிறது ஒரு பாயிண்ட்டை இண்டிவிஜுவலாக எடுத்துக்கோங்க. மேலே இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு என்ன ஒரு பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணும். கீழே இருக்கிறது எல்லாமே நம்ம லைன் அதாவது பிளேனோட அந்த லைனை வந்து மென்ஷன் பண்ணும். பிளேன்னா என்ன மீன்ஸ்னா நம்ம படித்த திஸ் இஸ் ஏ பிளேன் இந்த மாதிரி இருக்கக்கூடியது என்னது உங்களுக்கு சர்ஃபேஸ் ஆஃப் இதுதான் உங்களுக்கு பிளேன் சொல்லுவோம். சரியா உங்களுக்கு? அப்போ இது என்ன எடுத்துக்கிறோம் நமக்கு லைன் எடுத்துக்கிறோம் இண்டிவிஜுவல் பாயிண்ட். ஏன் மேலே இருக்க நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. ஒரு பாயிண்ட் இருந்துச்சு முதல்ல நமக்கு 3 தேவை. 1 பாயிண்ட் இருந்துச்சுன்னா we take 2 லைன் எடுக்கிறோம். அப்போ இந்த வெக்டர் ஆஃப் பார்த்து இப்போ சொல்யூஷன் எழுதும்போது ஃபர்ஸ்ட் என்ன எடுக்கிற நீ a வெக்டர் ஈக்குவல் டு 2i வெக்டர் ப்ளஸ் 3j வெக்டர் ப்ளஸ் 6k வெக்டர். சரி எத்தனை லைன் இருக்கு உனக்கு 2 லைன். அப்போ லைன்ங்கிறத b வெக்டர் எடுங்க. 2i வெக்டர் ப்ளஸ் 3j வெக்டர் ப்ளஸ் k வெக்டர். அடுத்து c வெக்டருங்கிறது என்ன வரும் உனக்கு 2i வெக்டர் மைனஸ் 5j வெக்டர் மைனஸ் 3k வெக்டர். சரியாம்மா? அப்போ a b இது அப்படியே வெக்டர் ஃபார்முக்கு மாற்றுறோம். இது சின்னு மாற்றிக்கிறேன். சரியா? அடுத்து வெக்டரில் நான் பேராமெட்ரிக் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். நான் பேராமெட்ரிக்கோட ஃபார்முலா என்ன? நான் பேராமெட்ரிக் ஈக்குவேஷனோட ஃபார்முலா என்ன வரும் உனக்கு ஆர் வெக்டர் ஈக்குவல் டு என்ன வரும் உங்களுக்கு ஆர் வெக்டர் நான் பேராமெட்ரிக்னா ஆர் வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் 1 பாயிண்ட் தானமா 1 பாயிண்ட் என்ன வரும் உனக்கு பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர் ஈக்குவல் டு 0. சரி அப்போ உங்களுக்கு இதுதான் ஃபார்முலா. அப்போ நான் ஃபஸ்ட்டு பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்கிறேன். பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர் ஈக்குவல் டு டிட்டர்மினேஷன் ஐ வெக்டர் ஜே வெக்டர் கே வெக்டர். ஐக்கு என்னமா இருக்கு உனக்கு ஃபஸ்ட்டு பிக்கு என்னமா கோஎஃபிஷியன்ட் இருக்கு உனக்கு 2 3 1. சியோட கோஎஃபிஷியன்ட் இருக்கு உனக்கு
2 minus 5 minus 3. நமக்கு டிட்டர்மினேஷன் தெரியும். டிட்டர்மினேஷன் என்ன வரும் உனக்கு I இன்ட்டு கிராஸ் பண்ணி பார்க்கலாம் -9. இப்படி பண்ண -5 னா +5. இதே போல மேட்ரிக்ஸ்ல படிச்சிருக்கோம்ல அதே தான் உங்களுக்கு -j வெக்டர். நம்ம விட்டுட்டு மல்டிபிள் பண்ணா -6. இங்க என்ன வரும் உனக்கு -2. அடுத்தது +k வெக்டர். அடுத்து டிட்டர்மினேஷன் விட்டோம்னா -10. then இங்க மல்டிபிள் பண்ணா என்ன வரும் +6 ஆந்தா -6. then that is equal to -9 + 5 -4i வெக்டர். இங்க என்ன வரும் உனக்கு -8j வெக்டர். இங்க என்ன வரும் உனக்கு -16k வெக்டர். சரியா? அடுத்து என்ன பண்றோம் உனக்கு r வெக்டர் a வெக்டர். அப்ப r வெக்டர் அப்படிட்டு r வெக்டர் a வெக்டர் என்னமா இருக்கு உனக்கு இது வெக்டருடைய நான் பாராமெட்ரிக் ஈக்குவேஷன் எழுதிக்கோங்க இந்த வார்த்தை. அப்ப r வெக்டர் a வெக்டர்ல என்ன இருக்கு உனக்கு 2i வெக்டர் +3j வெக்டர் +6k வெக்டர். சரியாமா? டாட் இங்க என்ன ஃபைண்ட் பண்ணிக்கிறீங்க 4i வெக்டர் -8j வெக்டர் -16k வெக்டர் ஈக்குவல் டு 0. சரியா? இப்போ இதை டாட் ப்ராடக்ட் பண்ணு. இதை ஃபர்ஸ்ட் ஒன்று எடுத்து ஃபர்ஸ்ட் இதோட மல்டிபிள் பண்ணு. அடுத்து என்ன பண்ணுறேன் இதோட மல்டிபிள் பண்ணுறோம். அப்போ இது மல்டிபிள் பண்ணும்போது என்ன வரும் r வெக்டர் டாட் அப்படின்னு இந்த டேர்ம்ஸ் வந்துருமா உங்களுக்கு. அப்போ நான் மல்டிபிள் பண்ணும்போது காப்பி பண்ணிக்கோ மேலே லெப்பன்ட்டு எழுத ஆரம்பிக்குது. சரிம்மா? இப்போ என்ன வரும் உங்களுக்கு மல்டிபிள் பண்ணணும் அப்படின்னு ஆன்சர் எழுதிக்கோங்க. என்ன வரும் உனக்கு r வெக்டர் டாட் மைனஸ் இது என்னமா உங்களுக்கு b வெக்டர் கிராஸ் c வெக்டர் தானே இந்த இடத்துல மைனஸ் இருக்கா மைனஸ். சரியா? -4i வெக்டர் -8j வெக்டர் -16k வெக்டர். சரியா? அடுத்தது இங்க என்ன இருக்கு உங்களுக்கு மைனஸ் காமனா இருக்கு. இப்போ இது ரெண்டு டாட் ப்ராடக்ட் பண்ணுவோம். அப்ப 2i வெக்டர் +3j வெக்டர் நெக்ஸ்ட் என்ன இருக்கு உங்களுக்கு +6k வெக்டர் டாட் அடுத்து இதோட டாட் ப்ராடக்ட் -4i வெக்டர் -8j வெக்டர் -16k வெக்டர். சரியா? that is equal to இது அப்படியே எழுதிக்கோங்க r வெக்டர் டாட் -4i வெக்டர் -8j வெக்டர் -16k வெக்டர். சரியா? இப்போ இதை சிம்பிளை பண்ண என்ன வரும் பாருங்க மைனஸ் மல்டிபிள் டாட் பண்ணுங்க நம்பர்ஸ் மட்டும் மல்டிபிள் பண்ணுமா 2x are 8 4 2 are 8 -8. இங்க என்ன வரும் 8 3 are 24. இங்க என்ன வரும் உங்களுக்கு -6 6 are 36 3 next 96 வரும் உங்களுக்கு 96. then next என்ன வரும் உங்களுக்கு r வெக்டர் டாட் -4i -8j -16k வெக்டர் மைனஸ் இதை சிம்பிளை பண்ணி பாரு 82 தான் செக் பண்ண 96. தென் இங்கே என்ன இருக்கு உனக்கு -86 இருக்கு. அப்போ உங்களுக்கு -24 -8 உங்களுக்கு சைன் ஏதாவது சேஞ்ச் வந்திருக்காம உங்களுக்கு சேஞ்ச் வரும்போது என்ன வரும் உங்களுக்கு டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது மைனஸ் இந்த மைனஸ் லாஸ்ட் என்ன ஆயிரும் உங்களுக்கு ப்ளஸ்ன்னு வரும். சரியாப்பா? இங்கே 8jங்கிறது மைனஸில் வருதா உங்களுக்கு ப்ளஸில் வருதா உங்களுக்கு மைனஸ்னா -8 இந்த இடத்துல ப்ளஸ் வரும். சரியாம்மா? உங்களுக்கு சைன் மாற்றிக்கோங்க. அப்போ இங்கே ப்ளஸ் வரும். சரியாப்பா? ப்ளஸ்ஸுங்கும் போது இங்கே +24 ஃபஸ்ட்டு சிம்ப்ளை பண்ணிக்கோங்க. சிம்ப்ளை பண்ணால் 272 இங்கே என்ன இருக்குது உங்களுக்கு -72 -8 அப்போ 80 வருது. சரி? அப்போ உங்களுக்கு அப்போ லார்ஜஸ்ட் நம்பர் வந்து -18 வருதா ஈக்குவல் டு 0. கரெக்டாமா? எல்லாத்தையுமே ஒவ்வொரு டேர்ம்ஸ்க்கு என்ன வரும் உங்களுக்கு ஈக்குவல் டு 0 மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். r வெக்டர் டாட் -4i -8j மைனஸ் இடத்துல என்ன வரும் ப்ளஸ். சரியாப்பா? ப்ளஸ் -16k வெக்டர் +80 ஈக்குவல் டு 0. எல்லாத்தையுமே காமனாக என்ன பண்ணலாம் 4ஆல் டிவைட் பண்ணலாம். டிவைட் பண்ண என்ன வரும் உனக்கு r வெக்டர் டாட் -i வெக்டர் அடுத்து -2j வெக்டர் -4 மைனஸில் இருந்துட்டு +4k வெக்டர் +20 வருமாமா ஈக்குவல் டு 0. இந்த இடத்துல மைனஸுக்கு சைன் சேஞ்ச் பண்ண என்ன வரும் r வெக்டர் டாட் i வெக்டர். சரியா? -2j வெக்டர் +4k வெக்டர் -20 ஈக்குவல் டு 0. சரியா? அப்போ இதை அந்த பக்கம் கொண்டு போனீங்க என்ன வரும் உங்களுக்கு இப்போ r வெக்டர் டாட் இந்த டாட் ப்ராடக்ட் நம்ம மைனஸ் மல்டிபிள் பண்ணியிருக்கோம். i வெக்டர் -2j வெக்டர் +4k வெக்டர்
equal to 20. This is the answer. புரியுதா உங்களுக்கு? அப்போ ஒரு பாயிண்ட்டும் 2 லைனும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நான் பேராமெட்ரிக் ஈக்குவேஷனில் வேல்யூஷன் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடுத்து இன்னொன்று கேட்டிருக்காங்க. இது வந்து எது உனக்கு நான் பேராமெட்ரிக் வெக்டருடைய சொல்யூஷன். இதில் என்ன கேட்டிருக்காங்க? அடுத்து கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் இதுலேருந்து கூட கொண்டு வரலாம். ஆர் அப்படிங்கிறது ஜென்ரல் ஃபார்ம் என்ன சொல்லியிருக்கோம் நமக்கு லாஸ்ட்டு xi வெக்டர் yj வெக்டர் ப்ளஸ் zk வெக்டர். இது வெக்டர் நான் பேராமெட்ரிக் வெக்டர் ஈக்குவேஷனோட சொல்யூஷன். டாட் இங்கே என்ன உங்களுக்கு i வெக்டர் மைனஸ் 2j வெக்டர் ப்ளஸ் 4k வெக்டர் ஈக்குவல் டு 20. இப்போ இது ரெண்டு டாட் ப்ராடக்ட் பண்ணுமா? இங்கும் போது 1 i j வந்து 0. நம்ம டாட் ப்ராடக்ட் i மட்டும் தான் பண்ணுவோம். அப்போ என்ன வரும் உங்களுக்கு x மைனஸ் 2y இங்கே என்ன வரும் உங்களுக்கு 4z ஈக்குவல் டு 20. இது எதோட வேல்யூ? கார்ட்டீசியன் ஈக்குவேஷனோட வேல்யூ. அது வந்து என்ன உங்களுக்கு வெக்டர் ஈக்குவேஷனோட வேல்யூ. இப்போ இது புரியுதமா? இது வந்து உங்களுக்கு 5 மார்க் கொஷின். ஓகே, காப்பி பண்ணிக்கோங்க.